நல்லா இருந்துச்சுண்ணா. இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து ஆப்ட் ஆகுற மாரி எடுத்திருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டுல என்ன நடக்குதோ அதே தான் மூவியா எடுத்திருக்காங்க. லவ் சீன்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து கொலாப் பண்ணி ஒரு மாரி நல்லா இருக்கு மூவி. கண்டிப்பா வந்து இப்போ இருக்கிற எல்லா ஜென்ரேஷன்ல இருக்க எல்லா உமன்ஸுமே வந்து இந்த மூவிய பார்க்கணும். கண்டிப்பா பார்க்கலாம். எனக்கு வந்து ஜனனி மேம் பண்ணியிருந்த ரோல் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க வந்து லைக் 2 ரோல்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ 2 ரோலுமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. இன்னொன்னு அந்த டாக்டர் ஜனனியா பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. விமென்ஸ்க்கு சேஃப்டி பத்தி சொல்றாங்க. இன்னொன்னு வந்து மணி மைண்டடா இருக்காங்கல்ல இப்ப நெறைய பேரு. அத பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா மஸ்ட் வாட்ச் தான். எல்லாரும் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா வந்து பாருங்க. நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஆடியன்ஸோட பார்க்கும்போது அது இன்னும் நல்லா இருக்கு. எங்கெல்லாம் அப்ளாஸ் கிடைக்கும்னு நினச்சோமோ அந்த இடத்துல எல்லாருக்குமே அப்ளாஸ் கிடைச்சிருக்கு. அன்எக்ஸ்பெக்டாகவும் நிறைய இடத்துல நிறைய கைத்தட்டல் கிடைச்சிருக்கு. சந்தோஷமா இருக்கு. நல்லா நடிச்சிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. நான் கொஞ்சம் லேட்டாக தான் வருவேன் படத்தில், ஆனால் எல்லாரு கூடயும் காம்பினேஷன் இருக்குது. அந்த கோட் சீன் வந்து நிறைய பேர் நிறைய நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாருமே அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. மெசேஜ்னா என்ன சொல்கிறது, என்டர்டெயின்மெண்ட்டான படம் இருக்குது. மெசேஜ்னா தான் இப்போ நிறைய நம்ம பார்க்குறோம், இந்த ரேப் கேஸு இந்த மாதிரிலாம் பார்க்குறோம். அவங்களுக்கு தண்டனை கிடைக்க மாட்டேங்குதுன்னு மக்கள் நிறைய ஃபீல் பண்ணுறாங்க. கண்டிப்பாக கிடைக்கணும், அதான் உண்மை. அந்த மாதிரி இந்த படத்தில் கிடைக்கல, ஆனால் அதுக்கு பதிலாக வேறு ஒன்று கிடைக்குது. அது என்ன தான் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது. கண்டிப்பாக தப்பு பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை கிடைக்கணுன்ற இது கொடுக்குது. இந்த சட்டத்தில் இருக்கிற சில ஓட்டைகள்லாம் யூஸ் பண்ணி சில பேர் அந்த காசை வச்சு எஸ்கேப் ஆகுறாங்க. அந்த மாதிரியான இதுவும் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் தப்பு பண்ணால் கண்டிப்பாக தண்டனை கிடைக்கணும், தப்பு பண்ணக்கூடாது அந்த மைண்ட் செட்டை முதல்ல உருவாகணும். இந்த ஜென்ரலாக இந்த சின்ன சின்ன தப்புகள்லாம் பண்ணுறவங்க இதெல்லாம் விட்டுட்டாங்கனாலே நல்லாயிருக்கும். அந்த மாதிரியான ஒரு மெசேஜ் இருக்குது படத்தில். படம் நல்லா இருக்குது, கண்டிப்பாக எல்லாரும் வந்து பாருங்கள். ஜனனி மேம் வந்து மூவி நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ட்வின் ரோல் இருக்குது இந்த மூவியில். கண்டிப்பாக எல்லாரும் வந்து பாருங்கள், மூவி நல்லா இருக்குது. விமன் ரிலேட்டடான மெசேஜ் சொல்லியிருக்காங்க. இந்த ஜென்ரேஷனில் வந்து விமன்ஸ்க்கு வந்து சேஃப்டி இல்லை. ஸோ அது ரிலேட்டடான மூவி தான் இது. பெண்களுக்கான ஒரு படம் தான். எல்லாரும் தேட்டர் வந்து படம் பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். இதில் ஜனனி மேம் ஸ்ரீலங்கன் ஜனனி நடிச்சிருக்காங்க. இப்போ அந்த கருப்பு சின்ன கிளிப்பில் இருந்ததுனால நிறைய பேர் வந்திருக்காங்க, பார்க்குறீங்க நீங்களே. நல்லா இருக்குது, நல்லா போயிட்டுருக்கு இப்போ வரைக்கும். ஜேனர் வந்து ஒரு ரிவெஞ்ச் சப்ஜெக்டு தான், ஃபேமிலி சப்ஜெக்டு. அண்டு ஒரு சின்ன விஷயம், சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயத்துக்காக ரிவெஞ்ச் எடுக்கிற ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் தான். வந்து தேட்டர் வந்து படம் பாருங்கள். விஷாகன் நடிச்சிருக்காரு ஹீரோவா, நல்லா பண்ணியிருக்காரு. அவர் ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆகுது, இன்னொரு படம் பண்ணியிருக்காரு, இன்னும் ரிலீஸ் ஆகலை. ப்ளஸ் நம்ம சரண்டரில் வில்லனாக பண்ணார் கௌசிக் சார் சூப்பராக பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸில் அவரும் அபிஷேக் சாரோட கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ் கோர்ட்டில் ரொம்ப நல்லா வந்திருக்கு. மெசேஜ் வந்து அதான், இந்த மாதிரி சொசைட்டியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், பாலியல் வன்கொடுமை சம்மந்தமான ஒரு விஷயம், அது நிறைய நடந்துகிட்ருக்கு. ஆனால் அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு மெசேஜ் கொண்டு வராங்க. அது ஒரு சில சட்டத்தினால சரி ஆகலை அப்படின்னாலுமே அதுக்கு என்ன பண்ண முடியுமோ, தண்டனைகள் அதிகரிக்கணும் அப்படின்ற ஒரு மெசேஜாக கொண்டு வந்திருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் ரொம்ப நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஜனனி கிட்ட லைக் ரொம்ப சாஃப்ட் கேரக்டர் பார்த்துட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு ரிவெஞ்ச் கேரக்டர் பார்க்கும்போது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். மெசேஜ் தாண்டி லைக் ஒரு இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி எடுத்த படம். எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஹீரோயின் ஜனனி, அதுக்கப்புறம் லைக் மற்ற கேரக்டர்ஸுமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. எனக்கு கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் சில விஷயங்கள் சட்டத்தை தாண்டி சில விஷயங்கள் நடக்கும் போது அது ஒரு பாயிண்ட்ல வேலிடாக ரொம்ப தெரிஞ்சிச்சு. படம் வந்து சூப்பராக இருக்கும். தென் வந்து படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க. கேமராக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் நல்லா இருக்குது. அது ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா கேமரா ஒர்க்கு தான் ப்ரோ. கேமரா ஒர்க் பார்த்தீங்கன்னா அவர் லுக் வைஸ் நல்லாவே பண்ணியிருக்காரு எல்லாருக்கும்.